எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பினோம், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்ல வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆளு தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது, என்ன வாயில இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோரிச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா? அவங்கள பசியில ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு நீங்க இந்த ஏரியாவுக்கு பேட்டி எடுத்திருந்தா தானே தெரியும். மறியல் பண்ணது சூலூர்ல, நடந்தது பாரதிபுரத்துல, சரிங்களா? இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில உட்கார்ந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதிதான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாம போனாலே நம்ம வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில தான் தெரியும். தெரியற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த நிலைமையில இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒண்ணுமே தெரியாது, பாவம். எல்லாரும் என்னமோ சொல்றாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. போனதெல்லாம் உண்மைதான். ஆனா பெத்த தாய் என்ன பண்ணிருக்கணும்? தேடி இருக்கணும்ல. ஏன் அந்த அம்மாவை ஏன் எங்க போச்சு? தேடாம எங்க போச்சு? பிள்ளைய விட்டுட்டு ஏன் அந்த அம்மா பேட்டி எடுக்கையில என்னமோ சொன்ன மாதிரி நீ எங்கம்மா போன இப்பதான் முட்டாய் வாங்க தெரியாத ஆள் கூட பொண்ணு போகுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த ஊரே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பச்சை தண்ணி இல்லாம இருக்காங்க.